இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பிரசார முழக்கத்தை முன்னிலைப்படுத்தி இலங்கையின் அரசியல் முன்னணி ஒன்று தமது கொள்கையை விளக்கியிருக்கிறது. மௌமிம ஜனதா கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீர நவீன தேசியம் என்ற கருத்தை தமது தலைமையிலான கூட்டமைப்பின் முக்கிய கருத்தாக எடுத்துரைத்திருக்கிறார். கடந்த திங்கட்கிழமை அவர் இலங்கையின் பல்வேறு கட்சிகளுடன் உடன்பாடு ஒன்றை எட்டினார். இதன் அடிப்படையில் சர்வ அதிகாரம் என்ற தமிழில் சொல்லக்கூடிய சர்வ பலய என்ற அமைப்பு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேசியவாத என்ற கருத்து இலங்கையில் தவறான புரிதலுக்கு உட்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள அவர், நவீன தேசியம் என்ற விடயம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் முழக்கமாக அமைந்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்தியாவின் ஆளும் பாரதிய கட்சியின் தோழமை கட்சியான கர்நாடகாவின் JDS கட்சியின் தலைவர் பிரிஜ்வால் ரேவண்ணா 6 நாட்களுக்கு காவல்துறையால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படவிருக்கிறார். முன்னதாக அவர் பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான காணொலிகளை வெளியிட்டார் என்ற அடிப்படையில் தேடப்பட்டு வந்தார். இதனையடுத்து காவல்துறையிடமிருந்து தப்பி அவர் ஜெர்மனிக்கு சென்றிருந்தார். எனினும் இன்று காலை ஜெர்மனியிலிருந்து திரும்பிய பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவரை மையப்படுத்தி வெளியிடப்பட்டுள்ள காணொலிகள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. பெரும்பாலான பெண்கள் அவர் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை இடம்பெற்று வருகிறது. இந்திய மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் புதுடில்லியில் அழைக்கப்பட்டுள்ள இந்தியா கூட்டணியின் கலந்துரையாடலுக்கு 3 முதல்வர்கள் செல்லப் போவதில்லை என்று அறிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி ஆகியோர் அந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்திருந்தனர். கூட்டத்தை விட தமது மக்களின் நலன் முக்கியம் என்ற அடிப்படையில் அந்த அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். முக்கியமாக 2 முதல்வர்கள் பங்கேற்காத அந்த கூட்டத்தில் தாமும் பங்கேற்பது மரியாதையாக இருக்காது என்ற அடிப்படையில் தான் ஸ்டாலின் இந்த முடிவு எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இந்த இந்திய கூட்டணி கலந்துரையாடலின் போது இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் யார் பிரதமர் வேட்பாளர் என்ற விடயம் முடிவாக இருக்கிறது என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்திய மத்திய பிரதேசத்தில் யோகா பயிற்சிகளை நடத்தி கொண்டிருந்த வளவாளர் ஒருவர் மேடையிலேயே வீழ்ந்து மரணமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. மாரடைப்பு காரணமாக அவர் மரணமானதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. குறித்த வளவாளர் மேடையில் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த போது தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். என்றாலும் பங்குபற்றினர்கள் அது வளவாளரின் பயிற்சியாக இருக்கக்கூடும் என்று கருதி தொடர்ந்தும் கைகளை தட்டி அவரை உற்சாகப்படுத்திக் கொண்டனர். எனினும் சிறிது நேரம் அவர் எழுந்திருக்காததை அடுத்து சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்து விட்டமை தெரிய வந்தது. இது தொடர்பான காணொலி தற்போது வேகமாக சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது.